புடலங்காயை எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிடணுமோ அப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு. இந்த மாடல்ல இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செமையா வந்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுக்க பாருங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு நான் 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். நுனியவும் அடியவும் கட் பண்ணிட்டு நடுவுல ஒரு வெட்டு வெட்டிட்டு அதை 2 கீறி உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு நைஸா இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா சால்ட் போட்டு நல்லா குலுக்கி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு தேங்காய் மூடி எடுத்து நல்லா துருவி அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். ஒரு சின்ன இஞ்சி துண்டை தோலை சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். 6 பூண்டு பல்லு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 10 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா இவ்வளவும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததா 2 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாயை நல்லா நைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில 3 ஸ்பூன் ஆயில் விட்டு அது ஹீட் ஆனதும் நம்ம உப்பு போட்டு ஊற வச்ச அந்த புடலங்காயை நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்து எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதில் போட்டு நல்லா வதக்கி ஒரு பெரிய பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா அதே எண்ணெய் சட்டியில ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு, 1 குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம், கீரி வச்ச பச்சை மிளகாய் இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் வதக்கி விட்டுறலாம். நம்ம அரைச்சி வச்ச விழுதுல இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால இதில் கொஞ்சமா போட்டுக்கிட்டா போதும். அடுத்ததா கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததா 2 ஸ்பூன் பாசிப்பருப்பும் இது கூட போட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். பாசிப்பருப்பு சேர்த்தா நல்லா இருக்கும். அடுத்ததா 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு இதை நல்லா கருக்க விடாம நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அந்த மசாலா தெரிஞ்சு வர்றது மாதிரி கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வதக்கி வச்ச புடலங்காயை போட்டு இந்த மசாலா சேர்றது மாதிரி திரும்ப ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடலாம். அடுத்ததான் நாம அந்த தேங்காய் மசாலா அரைச்சதை அதில் அப்படியே போட்டுட்டு அந்த மிக்சி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு இதில் ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். திரும்ப ஒரு 1/4 லிட்டர் அளவு இதில் தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வைக்கலாம். இது நல்லா கொதிச்ச பிறகு எந்த அளவுக்கு நல்லா திக்காக கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் குறைவாக இருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து சால்ட் போட்டுட்டேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இது சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு திரும்ப ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இப்போ எல்லாம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக அது மேலே மல்லித்தலை தூவிக்கலாம். நல்ல வாசம் கமகமன்னு இருக்கு. இப்போ குழந்தைங்க சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நானும் சாப்பிட்டேன், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.